அஸ்ஸலாமு அலைக்கும். இதான் வந்து ஹரமைன் ஷட்டில் பஸ்ஸு. மற்ற இடங்கள்லேருந்து ஹரம்க்கு வரக்கூடிய பஸ்ஸு தான். இது வந்து ஃப்ரீ பஸ். 24 ஹவர்ஸ் வந்து நம்ம ரூம் சைடு இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து மற்ற ஏரியாங்கள்லேருந்து இங்கே வந்து இப்போ வந்துகிட்ருக்கு. அதுதான் வந்து நம்ம கிளாக் டவர். இங்கே வந்து இதான் பஸ் ஸ்டாப், மக்கா பஸ் ஸ்டாப். இது இங்கே வந்துருக்குறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் என்னோடய ரூம்லேருந்து இந்த பஸ்ஸில் வந்துட்டேன். சுற்றிலும் பாருங்கள், ஃபுல்லாக மலை தான், மலை பிரதேசம், பாலைவனம். இங்கே ஒரு மலையை குடஞ்சி தான் ஒரு பில்டிங் அந்த மேலே கட்டியிருக்காங்க பாருங்கள். மலையை குடஞ்சி இங்கே பில்டிங் கட்டுவாங்க. அப்படி உருவானது தான் இந்த பில்டிங் எல்லாமே. ஏன்னா இங்கே அதிகப்படியான மலைகளை தான் பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பஸ்ஸு. இந்த கிளாக் டவர். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல வெயில், நல்ல சரியான வெயில். ஹஜ்ஜுக்கு வந்து இந்த வெயில் தாக்கத்தினால மௌத்தான எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இங்கே மௌத்தானதுக்கு. அல்லாஹ் தஆலா வந்து தேர்ந்தெடுத்து அந்த மௌத்தை கொடுத்துருக்கான். நிறைய பேருடைய ஆசைன்னு சொல்லலாம், மக்காவில் மௌத்தாகணும், மதீனாவில் மௌத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நினைக்கிறோம் அவங்க வெயில்னால் மௌத்தாயிட்டாங்க அப்படி இப்படின்னு. நம்ம ஒரு காரணம் சொல்லிக்கிறலாம், வெயில்னால மௌத்தாயிட்டாங்கன்னு. பட் வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு மௌத்து வந்து நம்ம வந்து பிறக்கும் போதே முடிவு பண்ணிடுறான், இந்த நேரத்தில் இந்த இடத்துல மௌத்து அப்படின்னு. ஒரு நொடி பிந்தவும் செய்யாது, ஒரு நொடி முந்தவும் செய்யாது. எல்லாம் அறிந்தவன் அவனே. அல்ஹம்துலில்லாஹ். மக்காவுடைய நகரில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ரசூல்லா இந்த இடத்துல கூட நடந்து போயிருக்கலாம். இப்ராஹிம் நபி, இப்படி பல நபிமார்கள் வாழ்ந்த ஊர் இது. இந்த மண்ணில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வாழ்க்கையில் எங்கெங்கேயோ போயிருக்கேன். இவ்வளோ சந்தோஷமும் ஒரு உற்சாகமும் எந்த நாட்டிலையுமே இருந்ததில்லை. இங்கே தான் அது கிடைக்கிது. அல்ஹம்துலில்லாஹ்.